இனிஷினுடைய முதலாவது பந்து ஓவர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. டிடிஎல்சி சாம்பியன்ஸ் ட்ரோபி சீசன் 4 வெற்றிக்கிண்ண கிரிக்கெட் தொடரினுடைய லீக் சுற்றின் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. போட்டி தொடரின் 4வது நாள் ஆரம்பித்திருக்கின்றது. ரிவர்ஸ் முறையிலான துடுப்பாட்டத்தினை இந்த 525ஆம் இலக்க வீரர் துடுப்பெடுத்து ஆடுவதற்கு காலை வேளையிலே முயற்சித்திருந்தார். ஊட்டமாவடி அமீர் அலி விளையாட்டு மைதானத்திலே ஊட்டம் பெறுவதற்கான வாய்ப்புள்ள அன்பார்ந்த விளையாட்டு நெஞ்சங்களே, இடம்பெற்று முடிந்த எவர்கிரீன் மற்றும் சூப்பர் லைன்ஸ் போட்டிகளில் ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். சூப்பர் லைன்ஸ் அணியினுடைய குளோஷன் இந்த போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கான ஆட்ட நாயகன் விருதினை வழங்கி வைப்பதற்காக உறுப்பினர் சஸ்னோன் அவர்களை அதனை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆட்ட நாயகன் விருதினை பெற்றுக் கொள்வதற்காக சூப்பர் லைன்ஸ் அணியினுடைய குளோஷன் அவர்களை அதனை பெற்றுக்கொள்ள வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது EVR வாரியர்ஸ் அணியருக்கும் சார்ல்ஸ் அணியருக்கும் போட்டி மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 1.1 பந்து ஓவர்கள் நிறைவேற்றிருக்கிற வேளை சார்ல்ஸ் அணியினர் 4 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். முதலாவது பந்தோவரை வீசிய மவாஸ் ஓட்டமற்ற பந்து ஓவராக அந்த பந்து ஓவரை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். வீசப்பட பந்து வீச்சானது மற்றும் ஒரு நேர்த்தியான பந்து வீச்சு திருப்படவினால் தடுத்தாட முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து மைதானத்திலே அடுத்த போட்டியாக இடம்பெற இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மைதானத்திலே அடுத்த போட்டியாக இடம்பெற இருக்கிறது. சூப்பர் லைன்ஸ் மற்றும் குடாபகன ஒலிம்பிக் அணிகளுக்கு போட்டி அடுத்த போட்டியாக மைதானத்திலே இடம்பெற இருக்கின்றது. நாணய சுழற்சியில் ஈடுபடுவதற்கு இரு அணியினுடைய தலைவர்களையும் காரியாலயம் வழங்கி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். குடாபகன அணியினுடைய அணித்தலைவரை நாணய சுழற்சியில் ஈடுபடுவதற்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனோடு சேர்த்து அணியினுடைய வீரர்களையும் வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அணியினுடைய புகைப்படம் எடுப்பதனால் அணியினுடைய வீரர்களையும் அழைத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்ற வேளை மைதானத்திலே மற்றும் ஒரு விக்கெட் இழக்கப்பட்டிருக்கின்றது. சார்ல்ஸ் அணியினுடைய முதலாவது விக்கெட் பறிக்கப்பட்டிருக்கின்றது. 6 ஓட்டங்களை பெற்ற வேளையிலே முதலாவது விக்கெட்டினை இழந்திருக்கிறார்கள் சார்ல்ஸ் அணியினர். மைதானத்திலே இதுவரை 2 பந்து ஓவர்கள் நிறைவேற்றிருக்கிற வேளை சார்ல்ஸ் அணியினர் 6 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள், 1 விக்கெட்டினை இழந்து. இதனைத் தொடர்ந்து மைதானத்திலே அடுத்த போட்டியாக இடம்பெற இருக்கின்றது. சூப்பர் லைன்ஸ் மற்றும் ஒலிம்பிக் அணிகளுக்கு இடையிலான போட்டி மைதானத்திலே இடம்பெற இருக்கிறது. 3வது பந்தோவரை வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற பந்து வீச்சாளர் அம்ஜத் அழைக்கப்பட்டிருக்கின்றார். புள்ளிக்கணிப்பாளருடைய கவனத்திற்கு 3வது பந்தோவரை வீசுவதற்காக அம்ஜத் அழைக்கப்பட்டிருக்கின்றார்.
வீசப்படும் பந்து வீச்சுக்கு நேரடியாக விக்கெட் கம்பங்கள் நகர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த வேளை சார்ல்ஸ் அணியுடைய இரண்டாவது விக்கெட்டும் பறிக்கப்பட்டிருக்கிறது. 6 ஓட்டங்களை பெற்ற வழியிலே இரண்டாவது விக்கெட்டினையும் இழந்திருக்கிறார்கள். அடுத்த போட்டிக்கான நாணய சுழற்சி நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நாணய சுழற்சியில் வெற்றியினை தனதாக்கிய ஒலிம்பிக்ஸ் அணியினுடைய தலைவர் முதலில் களத்தடுப்பினை தீர்மானித்திருக்கிறார். ஆறு ஓட்டங்களை பெற்ற வழியிலே இரண்டாவது விக்கெட்டினையும் இழந்திருக்கிறார்கள். வாகரை சார்ல்ஸ் அணியினர் ஆட்டமிழந்த துடுப்பாட்ட வீரர் இடத்தினை பூர்த்தி செய்வதற்காக புதிய துடுப்பாட்ட வீரர் பிரசன்னா மைதானம் இணைந்திருக்கிறார். வீசப்படும் பந்து வீசுகிற வேலை மற்றும் ஒரு விக்கெட் இழக்கப்பட்டிருக்கிறது. 6 ஓட்டங்களை பெற்ற வேளையிலே மூன்றாவது விக்கெட்டினையும் இழந்திருக்கிறார்கள். வாகரை சார்ல்ஸ் அணியினர் பந்து வீச்சாளர் அம்ஜத்துக்கு ஹெட்ரிக் சாதனை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த சுற்றுத்தொடரில் ஒரு பந்து வீச்சாளர் மாத்திரமே ஹெட்ரிக் சாதனையை நிகழ்த்தியிருக்கின்றார். அம்ஜத் ஹெட்ரிக் சாதனையை நிகழ்த்துவாரா என்று பொறுத்து பார்ப்போம். மூன்றாவது பந்து பரிமாற்றத்தினுடைய மூன்றாவது பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் தயாராகிக் கொண்டிருக்கின்றார். வீசப்பட்ட பந்து வீச்சானது மற்றும் ஒரு நேர்த்தியான பந்து வீச்சு ஹெட்ரிக் சாதனை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பம் நழுவவிடப்படுகின்றது. மூன்றாவது பந்து பரிமாற்றத்தினுடைய இறுதி பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் அம்ஜத் பிரதான வீதி முனையிலிருந்து இதுவரை 3 பந்துகளை வீசிய அம்ஜத் எந்தவித ஓட்டங்களையும் விட்டுக் கொடுக்காமல் 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார். வீசப்பட்ட பந்து வீச்சானது மற்றும் ஒரு நேர்த்தியான பந்து வீச்சு இந்த பந்தோவரும் ஓட்டமற்ற பந்தோவராக நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த போட்டியிலே ஆரம்ப பந்தோவரை வீசிய பந்து வீச்சாளர் மஃபாஸும் ஓட்டமற்ற பந்தோவராக அந்த பந்தோவரை நிறைவுக்கு கொண்டு வந்திருந்தார். இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது கல்குடா டோண்டச் விளையாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற மின்னொலியிலான மென்பந்து கிரிக்கெட் சுற்றுத்தொடர் போட்டியினுடைய 3வது நாளுக்கான போட்டிகள் ஓட்டமாவடி அமீர் அலி பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போட்டியிலே ஏராவூர் வாரியர்ஸ் அணியினரை எதிர்த்து சார்ல்ஸ் அணியினர் இந்த போட்டியில் பல பிரச்சனை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை 3 பந்து ஓவர்கள் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 3 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 6 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இன்னிங்ஸுக்கான இறுதி பந்து ஓவர் மைதானத்தில் வீசப்பட்டிருக்கிறது. வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து வீச்சு தடுத்து ஆடப்பட்டிருக்கிறது. களத்தடுப்பான வீரர் பந்தினை தடுப்பதற்குள் 2வது ஓட்டத்திற்கான முயற்சி மிக வேகமாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 8ஆக அதிகரித்திருக்கிறது. 4வது பந்து பரிமாற்றத்தினுடைய 2வது பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் சனுஸ் நடுவரை தாண்டி வீசப்பட பந்து வீச்சு தடுத்தாடப்பட்டிருக்கிறது. களத்தடுப்பாட்ட வீரர் அந்த பந்தினை சேகரிப்பதற்குள் ஒற்றை ஓட்டம் மாத்திரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிடைக்கப்பட்ட அந்த ஒற்றை ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையானது 9ஆக உயர்வடைகின்றது. தொடர்ந்து தனது பந்து ஓவர் பரிமாற்றத்தின் 3வது பந்தினை வீசுவதற்காக வேண்டி பந்து வீச்சாளர் சனுஸ் வீசப்பட்ட பந்து வீச்சுக்கும் ஒற்றை ஓட்டம் ஒன்று பெறப்பட்டுள்ளது. பெறப்பட்ட அந்த ஒற்றை ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையானது 10ஆக உயர்வடைகின்றது. இன்னிங்ஸுக்கான இறுதி பந்து ஓவர் பரிமாற்றத்தினுடைய இறுதி பந்து மைதானத்தில் வீசப்பட இருக்கின்றது. இறுதி பந்தினை வீசுவதற்காக வேண்டி காரியாலய முறையிலிருந்து வேகப்பந்து வீச்சாளர் சனோஸ் ஆட்டம் இழப்பண்டு இடம்பெற்றிருக்கிற வேலை 10 ஓட்டங்களை பெறுத வழியிலே 4வது விக்கெட்டினையும் இழந்திருக்கிறார்கள். இதுவேளை இன்னிங்ஸ் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. 4 பந்து ஓவர்கள் நிறைவின் வேளையில் 4 விக்கெட்டுகளை இழந்து 10 ஓட்டங்களை
கல்குடா டோன்ட் டச் விளையாட்டுக் கழகம் நடாத்தும் மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் திருவிழாவுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். கிரீன் ஹார்வெஸ்ட் சொல்யூஷன் அண்ட் கோ பிரைவேட் லிமிடெட் பெருமையுடன் வழங்கும் ஓர் அரிய முதலீட்டு சந்தர்ப்பம். இலங்கை முழுவதும் விவசாயம், ரியல் எஸ்டேட், காணி அபிவிருத்தி மற்றும் மாணிக்கக்கல் முதலீட்டு திட்டங்களில் ஈடுபட்டு வரும் எமது நிறுவனத்துடன் இணைந்து நீங்களும் பயனடைந்து கொள்ள முடியும். 100% ஹலால் முறைப்படி எமது திட்டங்கள் அமுல்படுத்தப்படுகின்றன. முதலீட்டாளர்களுக்கு 50% லாபம் வழங்கப்படுகிறது. உங்கள் முதலீட்டுக்கு ஏற்ப முதலீட்டு காலங்கள் 6 மாதங்கள் அல்லது 1 வருட முதலீட்டு திட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம். மேலதிக முதலீட்டாளர்களை நாம் அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் பதிவுகளுக்கு இன்றே முந்திக் கொள்ளுங்கள். தலைமை அலுவலகம் இலக்கம் 122/2/A, காலி வீதி, கொழும்பு 3. கிளை அலுவலகம் பிரதான வீதி, மாவடிச்சேனை, வாழைச்சேனை. தொடர்புகளுக்கு அழையுங்கள். கிரீன் ஹார்வெஸ்ட் சொல்யூஷன் 077 78 61 609. கிரீன் ஹார்வெஸ்ட் சொல்யூஷன் அண்ட் கோ பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினர். கல்குடா டோன்ட் டச் விளையாட்டுக் கழகம்
இடம்பெற்று நிறைவு கொண்டு வரப்பட்ட போட்டியிலே ஏறாவூர் வாரியர்ஸ் அணியினர் வெற்றியினை தனதாக்கி இருக்கிறார்கள். இடம்பெற்று நிறைவுக்கு கொண்டு வரப்பட்ட இந்த போட்டியினுடைய வெற்றியீட்டிய ஏறாவூர் வாரியர்ஸ் அணி சார்பாக ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் சகலதுறை வீரர் அம்ஜத். இந்த போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கான ஆட்ட நாயகன் விருது அம்ஜத் ஆட்ட நாயகன் விருதினை எமது இந்த சுற்றுச்சூழலுடைய அறிவிப்பாளர்களில் ஒருவரான சசிகுமார் அவர்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து வீச்சு தடுத்தாடப்பட்டிருக்கின்றது. ஒற்றை ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குடாபகன் ஒலிம்பிக்ஸ் அணியிலிருந்து ஒரு வீரரை காரியாலயம் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். குடாபகன் ஒலிம்பிக்ஸ் அணியிலிருந்து ஒரு வீரரை காரியாலயம் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து வீச்சு மிக சிறப்பானது. ஒரு பந்து வீச்சு ஓட்டப்பட்ட பந்தாக நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆரம்ப பந்து ஓவர் பரிமாற்றத்தின் இறுதி பந்தினை வீசுவதற்காக வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து உதிரி என்கின்ற அடிப்படையில் 4 ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிடைக்கப்பட்ட 4 ஓட்டத்தோடு அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 6 அதிகரித்திருக்கிறது. ஒரு பந்து ஓவர் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. 6 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. எந்த விதமான விக்கெட்டுகளும் வீழ்த்தப்படவில்லை. கிடைக்கப்பட்ட 4 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையானது 10 உயர்வடைகின்றது. மீண்டும் பந்து வீசுவதற்காக பந்து வீச்சாளர் ரிசார்ட் இரண்டாவது பந்து பரிமாற்றத்தினுடைய இரண்டாவது பந்தினை வீசுவதற்காக காரியாலய முனையில் இருந்து வீசப்பட பந்து வீச்சானது ஒரு அகல பந்து வீச்சு என நடுவர் அறிய தந்திருக்கின்றார். உதிரியின் வாயிலாக மற்றும் ஒரு ஒற்றையோட்டம் அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையானது 11 உயர்வடைகின்றது. மீண்டும் பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் ரிசார்ட் அணியினுடைய ஆரம்ப இணை வேக பந்து வீச்சாளர்
வீசப்பட்ட பந்து வீச்சுக்கு ஒற்றை ஓட்டம் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிடைக்கப்பட்ட அந்த ஒற்றை ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையானது 12 உயர்வடைகின்றது. இரண்டாவது பந்து ஓவர் பரிமாற்றத்தினுடைய மூன்றாவது பந்தினை வீசுவதற்காக வேண்டிய பந்து வீச்சாளர் ரிஷாட், மறுபடியில் துடுப்பாடு வீரர் சச்சின் அந்த பந்தினை எதிர்கொள்வதற்காக வேண்டி வீசப்பட்ட பந்து வீச்சு ஓட்டமற்ற பந்தாக வீசப்பட்டிருக்கின்றது. விக்கெட் காப்பாளரின் கரங்களுக்கு பந்து சென்றடைந்திருக்கின்றது. தொடர்ந்தும் இரண்டாவது பந்து ஓவர் பரிமாற்றத்தினுடைய இறுதி பந்தினை வீசுவதற்காக வேண்டிய ரிஷாட் வீசப்பட்ட பந்துக்கு லெக் பைஸ் என்கின்ற அடிப்படையில் உதிரியாக ஓட்டம் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 13 அதிகரித்திருக்கின்றது. இரண்டு பந்து ஓவர்கள் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எந்த விதமான விக்கெட் இழப்புமின்றி 13 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது கல்குடா டோன் டச் விளையாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற இரவு நேர மின்னொலியிலான மென்பந்து கிரிக்கெட் சுற்றுத்தொடரினுடைய 3வது நாளுக்கான போட்டிகள் ஓட்டமாவடி அமீர் அலி பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்தும் போட்டியினுடைய 3வது பந்து ஓவர் பரிமாற்றம் மைதானத்தில் வீசப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது பந்து ஓவரை வீசுவதற்காக வேண்டிய அஸ்லம் அழைக்கப்பட்டிருக்கின்றார். என முதலாவது இன்னிங்ஸ் நிறைவு பெற 8 பந்துகள் மாத்திரம் எஞ்சியிருக்கின்றது. வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து தடுத்தாடப்பட்டிருக்கின்றது. ஒற்றை ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. கிடைக்கப்பட்ட ஒற்றை ஓட்டத்தோடு அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 14 அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து தனது பந்து ஓவர் பரிமாற்றத்தினுடைய இரண்டாவது பந்தினை வீசுவதற்காக வேண்டி பந்து வீச்சாளர் அஸ்லம், மறுபடியில் அந்த பந்தினை எதிர்கொள்வதற்காக வேண்டி சூப்பர் லைன் அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சர்வான், வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து தடுத்தாடப்பட்டிருக்கின்றது. ஒற்றையோட்டம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. கிடைக்கப்பட்ட ஒற்றையோட்டத்தோடு அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 15 அதிகரித்திருக்கின்றது. நாளைய தினத்திலே இந்த மைதானத்திலே அரையிறுதி இறுதிப் போட்டிகள் இந்த மைதானத்தை அலங்கரிக்க காத்திருக்கின்றது என்பதனை ரசிகர்களுக்கு அறிய தருகின்றோம். தொடர்ந்து தனது பந்து ஓவர் பரிமாற்றத்தினுடைய 3வது பந்தினை வீசுவதற்காக வேண்டி அஸ்லம், ஒற்றையோட்டம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிடைக்கப்பட்ட ஒற்றையோட்டத்தோடு அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 16 அதிகரித்திருக்கிறது. மூன்றாவது பந்து ஓவர் பரிமாற்றத்தினுடைய இறுதி பந்தினை வீசுவதற்காக வேண்டிய அஸ்லம், மறுபடியில் பந்தினை எதிர்கொள்வதற்காக வேண்டிய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சர்வான் இதுவரை 5 பந்துகளை எதிர்கொண்டு ஆட்டமிழக்காமல் 7 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து மைதானத்தில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார். வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து வீச்சு தடுத்தாடப்பட்டிருக்கிறது. இந்த வேளை 6 ஓட்டம் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஓவர் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 3 பந்து ஓவர்கள் நிறைவு பெற்றிருக்கிற வேலை விக்கெட் இழப்பில் 22 ஓட்டங்களை பெற்று மைதானத்தில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னிங்ஸுக்கான இறுதி பந்து ஓவர் பரிமாற்றம் மைதானத்தில் வீசப்பட இருக்கின்றது. இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சுற்றுத்தொடருக்கான அனுசரணையாளர்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த சுற்றுத்தொடரினுடைய அனுசரணையாளர்களாக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கிரீன் ஹார்வெஸ்ட் சொல்யூஷன் அண்ட் கோ பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினரும், அதே போன்று கே ஜெம்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினரும், அதே போன்று கியாஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினரும் இச்சுற்றுத்தொடருக்கான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னிங்ஸுக்கான இறுதி பந்து ஓவரை வீசுவதற்கு ரிஸ்மி அழைக்கப்பட்டிருக்கிறார்.
வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து வீச்சு ஸ்காலிக் திசையினூடாக தடுத்தாடப்பட்டிருக்கிறது. களத்தடுப்பான வீரர் பந்தினை மிக சிறப்பான முறையில் தடுத்து நிறுத்தியிருக்கிறார். மிக சிறப்பான ஒரு களத்தடுப்பு மைதானத்திலே 4 ஓட்டம் ஒன்று மட்டுப்படுத்தப்பட்ட வேலை ரன் அவுட் முறையிலான ஆட்டமிழப்பு மைதானத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இரண்டு ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்த நிலையில் 3வது ஓட்டத்தினை பெற முயன்றிருந்த வேளையில் சிறப்பானது ஒரு களத்தடுப்பு வியூகம் அமைக்கப்பட்டு ரன் முறையில் ஆட்டமிழப்பு இடம்பெற்றிருக்கிறது. வேளை 1வது விக்கெட்டினை இழந்திருக்கிறார்கள் சூப்பர் லைன். புதிய துடுப்பாட்ட வீரர் ஆட்டமிழந்த மைதானத்தை விட்டு வெளியேறிய துடுப்பாட்ட வீரரின் இடத்தினை நிரப்புவதற்காக வேண்டி விஜய் மைதானம் விரைந்திருக்கிறார். ரெஸ்மி இறுதி பந்து ஓவர் பரிமாற்றத்தினுடைய 2வது பந்தினை வீசுவதற்காக வேண்டி மறுபடியும் அந்த பந்தினை எதிர்கொள்வதற்காக வேண்டி துடுப்பாட்ட வீரர் சர்வான் அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக மைதானம் விரைந்து 13 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழக்காமல் துடுப்படுத்தி ஆடிக்கொண்டிருக்கிறார். வீசப்பட்ட பந்து வீச்சு ஒரு அகல பந்து வீச்சு உதிரியாக ஒரு ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 25 அதிகரித்திருக்கின்றது. இந்த வேளை பிடியெடுப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. தனது 2வது விக்கெட்டினை இழந்திருக்கிறார்கள் சூப்பர் லைன் அணியினர். சூப்பர் லைன் அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 30. கல்குடா டோன்ட் டச் விளையாட்டு கழகம் நடாத்தும் மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் திருவிழாவுக்கு இணை அனுசரணை வழங்குகிறார்கள். கியாஸ் பவுண்டேஷன் நிறுவனத்தினர். பசி என்பது ஒரு வலி,
அந்த வலியை துடைப்பதே உண்மையான மனிதாபிமானம். கியாஸ் பவுண்டேஷன் நிறுவனம் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பசியால் வாடும் மக்களுக்கு உணவளித்து ஒரு பசியில்லா சமூகத்தை உருவாக்குவதாகும் இவர்களது மாபெரும் வேலை திட்டம். சமூகங்களை கட்டியெழுப்புவோம், எதிர்காலத்தை வளர்ப்போம் எனும் தாரக மந்திரத்துடன் இவர்கள் பயணித்து வருகிறார்கள். மனிதாபிமானம் மிக்க நல்லுள்ளங்களுக்கான அன்பான அழைப்பு. அன்புள்ள நல்லுள்ளங்களே, எமது இந்த தூய்மையான பணியில் நீங்களும் ஒரு பங்குதாரராக இணைந்து கொள்ள முடியும். பசியால் வாடும் ஒருவருக்கு உணவளிக்கும் இந்த உன்னத சேவையில் எம்முடன் கைகோர்த்து கொள்ளலாம். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறது கியாஸ் பவுண்டேஷன் நிறுவனத்தினர். பசிப்பினி போக்கும் மனிதாபிமானத்தின் சங்கமம். பசியில்லா உலகம் படைப்போம். கியாஸ் பவுண்டேஷன் நிறுவனத்துடன் இணைந்து பயணிப்போம். இனிஷினுடைய போட்டியினுடைய இரண்டாவது இனிஷ் ஆரம்பமாகி இருக்கின்றது. ஒலிம்பிக் அணியினுடைய ஒரு மேலதிக வீரரை இவ்விடத்திற்கு அனுப்பும்படி மிக மிக அன்புடன் அறிய தருகின்றோம். ஒலிம்பிக் அணியினுடைய மேலதிக வீரர் ஒருவர் இங்கு வருகை தரும்படி ஏற்பாட்டுக்குழு அறிய தருகின்றது. ஆரம்ப ஜோடிகளாக முதலாவது பந்து அடித்தாடப்படுகிறது. திலக்கின் கரங்களுக்கு பந்து செல்லும் வேளையிலே ஒரு ஊட்டம் ஒன்று கிடைக்கின்றது. அந்த ஒரு ஊட்டத்துடன் இனிஷ்
இனிஷினுடைய இரண்டாவது பந்து ஓவர் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. மொத்த ஓட்ட எண்ணிக்கை 6 ஊட்டங்களை பெற்ற தொடுபடுத்தாடி கொண்டிருக்கின்றது. ஒலிம்பிக் விளையாட்டுக் கழகம் அன்பார்ந்த விளையாட்டு ரஞ்சங்களை புலனறுவை மாவட்டம் மற்றும் கேகாலை மாவட்ட அணிகளுக்கு இடையிலான போட்டி சற்று சூடு பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. 2 பலம் பொருந்திய விளையாட்டுக் கழகங்கள் அமீர் அலி விளையாட்டு மைதானத்தில் அன்பார்ந்த விளையாட்டு ரஞ்சங்கள் இனிஷின் 3வது பந்து ஓவரை வீசுவதற்கு க்ளோஷன் தயாராகி இருக்கின்றார். ரைட் ஆம் ரவுண்ட் விக்கெட் வழியினூடாக க்ளோஷன் இது தயாராகின்றார். பிரதான நடுவரை தாண்டி துடுப்பாட்ட வீரர் ஒலிம்பிக் அணியினுடைய துடுப்பாட்ட வீரர் க்ளோஷனின் பந்தினை சந்திப்பதற்கு தயாராகின்றார். முதலாவது பந்து ஒரு புல்டோஸ் பந்தாக வீசப்பட்டிருந்தது. இது எவ்வாறாயினும் துடுப்பு மட்டையிலே பந்து படுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. இன்னும் 7 பந்துகள் மீதம் இருக்கும் வேளையில் வெற்றி பெறுவதற்கு 26 ஓட்டங்களை பெற வேண்டும். மீண்டும் க்ளோஷன் தயாராகின்றார். நீங்கள் காலத்திலே பாடசாலையிலே கல்வி கற்கும் கல்வி பொதுத்தராதர உயர்தரத்திலே கல்வி கற்கும் மாணவர்கள் இந்த சூப்பர் லைன் அணியிலே இடம் பிடித்து விளையாடி கொண்டிருக்கின்றனர். இந்த க்ளோஷனின் மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு கடந்த போட்டியிலே போட்டியின் சிறப்பாட்டக்காரருக்கான ஒரு ஜேசியினை பெற்ற பந்து வீச்சாளர் அன்பு அந்த விளையாட்டு நெஞ்சங்களே இதோ மீண்டும் க்ளோஷன் தயாராகின்றார். ரவுண்ட் விக்கெட் வழியினோடாக ரைட் ஆம் ரவுண்ட் விக்கெட் வழியினோடாக பந்து வீசுவதற்கு மீண்டும் க்ளோஷனின் பந்து வீச்சு சிறந்த ஒரு பந்து வீச்சு அகல பந்தாக நடுவரின் தீர்மானம் இறுதி தீர்மானம் என்பதை அறிய தருகின்றோம். ஆறு பந்துகளை சந்தித்து 25 ஓட்டங்களை பெற வேண்டும். போட்டியிலே வெற்றி பெறுவதற்கு ஒலிம்பிக் அணியினர் இந்த க்ளோஷன் தயாராகின்றார். பந்து வீசுவதற்கு பிரதான நடுவரை தாண்டி வீசப்படும் பந்து துடுப்பு மட்டையிலே படுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. இந்த க்ளோஷன் புல்டோஸ் பந்தாக வீசியிருந்தாலும் கூட பந்து சற்று வேகமாக செல்லும் பட்சத்தில் இந்த துடுப்பாட்ட வீரர் சற்று துடுப்படுத்த ஆடுவதற்கு தடுமாறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது எவ்வாறாயினும் 5 பந்துகளை சந்தித்து இன்னும் 26 ஓட்டங்களை பெற வேண்டும். இந்த 2026ஆம் ஆண்டுக்கான டான்டாச் டிஎல்சி வெற்றிக்கின்ற கிரிக்கெட் தொடரின் இன்றைய நாளுக்கான அரையிறுதி போட்டிக்கு தெரிவாகுவதற்கு இது தனது பந்து ஓவரிலே இறுதி பந்தினை வீசுவதற்கு க்ளோஷன் தயாராகின்றார். மீண்டும் அடித்தாடப்படுகின்றது. க்ளோஷனின் துடுப்பாட்டம் வினோகரின் க்ளோஷனின் பந்து வீச்சுக்கு எவ்வாறாயினும் ஓட்டம்
ஓட்டம் பெறுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. இன்னும் ஒரு பந்து ஓவர் மீதம் இருக்கும் வேளையில 25 ஓட்டங்களை பெற வேண்டும். போட்டியிலே வெற்றி பெறுவதற்கு இறுதி பந்து ஓவரினை ஷர்வான் அழைக்கப்படுவாரா, இல்லாவிடின் விச்சே அழைக்கப்படுவாரா? அணியின் தலைவர் சச்சின் சர்வானை அழைக்கப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இறுதி பந்து ஒன்றை வீசுவதற்கு விஜய் இறுதி பந்து ஒன்றை வீசுவதற்கு தயாராகின்றார். இனிமே அவசான பந்து ஒரு ஆரம்பிக்கிற மசந்தா விஜய் சுதானா டான் டச் DTLC ಸೀಸನ್ 4 ತರಂಗಮಾಲಾವೆ ತುಂಗನತಿನೇ ಕಡಾಲೊಳಿತ ಒತ್ತಡ ದೇವನ ಸೆಮಿಫೈನಲ್ ತರಂಗೆ ತುಲ ರಂದಿ ಸಿಟಿನೇ ವಿಚ್ಚೆ ಪಾಂದೋರೆ ಆರಂಭಕರ ದೇವೆನೆ ಮೊಲ್ಮ ಪಾಂದೋಟ ಲಕ್ಕುನು ಆತರ ಕೇಕುತುಕರ ಗಾಣವಾ ಲಕ್ಕುನು ಆತರ ಸಮಗಮ ಮುಳು ಲಕ್ಕುನು ಸಂಖ್ಯಾವ ಲಕ್ಕುನು ಇಕೊಲ ಕೆಟಿಟ ವ್ಯಾಟಿಕರ ಗಣ ದೇವೆನೆ 3 பந்துகள் மீதம் இருக்கும் வேளையில 21 ஓட்டங்களை பெற வேண்டும் போட்டியில் வெற்றி பெறுவதற்கு. மூன்று பந்துகளுக்கு 21 ஓட்டங்களை பெற வேண்டும். மீண்டும் விஜய் பந்து வீசுவதற்கு தயாராகின்றார். அடித்தாடப்படுகின்றது. ஒரு ஓட்டம் பெறப்படுமா? ஒரு ஓட்டம் பெறுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. இன்னும் 2 பந்துகளுக்கு 21 ஓட்டங்களை பெற வேண்டாம். ஒலிம்பிக் அணியினர் அடுத்த சுற்றை பற்றி சிந்திப்பதற்கு இது ஆயினும் இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்கான அதிக சந்தர்ப்பம் இருக்கின்றது. சூப்பர்லைன் அணியினருக்கு அன்பார்ந்த விளையாட்டு மீண்டும் ஒரு சிறந்த பாந்து வீச்சா விஜயின் பாந்து வீச்சு ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பில்லை. மீண்டும் விஜய் தயாராகின்றார். வீசப்படுகின்ற பந்து அந்த வகையில ஒலிம்பிக் அணியினரை வீழ்த்தி இருக்கின்றது சூப்பர்லைன் அணியினர். இடம்பெற்ற போட்டியிலே சூப்பர் லைன்ஸ் அணியினர் 20 ஓட்டங்களினால் வெற்றியை தனதாக்கி காலிறுதி ஆட்டத்துக்கான தகுதியினை பெற்றிருக்கிறார்கள். காலிறுதி ஆட்டத்திலே அவிசாவளி சூப்பர் லைன்ஸ் அணியினரும் ஏவிஆர் வேரியஸ் அணியினரும் பல பரீட்சை நடத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இரு அணியினுடைய தலைவர்களையும் நாணய சுழற்சியில் ஈடுபட காரியாலயம் வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இரு அணியுடைய தலைவர்களையும் நாணய சுழற்சியில் ஈடுபட காரியாலயம் வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை 2 அணிகள் அரையிறுதிக்கான வாய்ப்பினை தக்க வைத்திருக்கிறது. முதலாம் நாள் ஆட்டத்தில் இருந்து மீராக் அணி என்டிடெம்பட் அணியினர் முதலாவது அணியாக அரையிறுதிக்கான வாய்ப்பினை தக்க வைத்திருந்தார்கள். இரண்டாவது அணியாக 2ஆம் நாள் ஆட்டத்தில் இருந்து கல்குடா டோண்டச் அணியினர் இரண்டாவது அணியாக அரையிறுதிக்கான வாய்ப்பினை தக்க வைத்திருக்கிறார்கள். இன்றைய 3ஆம் நாள் முடிவில் இருந்து எந்த அணி அரையிறுதிக்கான வாய்ப்பினை தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றது என்பதை பொறுத்து பார்ப்போம். காலிறுதி போட்டியிலே அவிசாவளை சூப்பர் லைன்ஸ் அணியினரை எதிர்த்து
EVR வாரியர்ஸ் அணியினர் பல பரீட்சை நடத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 அணிகளை பொறுத்த மட்டிலுமே 2 அணிகளுமே இந்த தினம் சிறப்பான முறையில் எந்தவித போட்டிகளிலுமே தோல்வினை தழுவாமல் விளையாடி கொண்டிருக்கின்ற அணியாக 2 அணிகளுமே காணப்படுகின்றது. ஏவிஆர் வாரியர்ஸ் அணியை பொறுத்தளவிலே மென்மந்து துறையிலே அனுபவம் வாய்ந்த அணியாக EVR வாரியர்ஸ் அணியினர் காணப்படும் பட்சத்திலே சூப்பர் லைன்ஸ் அணியினரை பொறுத்தளவிலே பாடசாலையிலே உயர்தரத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்களை கொண்ட அணியாக ஒரு இளம் அணியாக சூப்பர் லைன்ஸ் அணியினர் என்று நாம் களம் கண்டு காலிறுதி வரை முன்னேறி இருக்கிறார்கள். பொறுத்தது பார்ப்போம். ஒரு அனுபவம் வாய்ந்த அணியை இளம் அணியினர் தன்னுடைய திறமையினால் இன்று பல பரீட்சை நடத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அணி வெற்றி பெற்று 3வது அணியாக இந்த சுற்றுத்தொடருடைய அரையிறுதிக்கான வாய்ப்பினை தக்க வைத்துக் கொள்வார்கள் என்று இடம்பெற்று நிறைவு கொண்டு வரப்பட்ட போட்டியிலே வெற்றியீட்டிய சூப்பர் லைன்ஸ் அணி சார்பாக ஆட்ட நாயகனாக வினோகர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கான ஆட்ட நாயகன் விருது வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை பெற்றுக்கொள்ள வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதனை எமது டோண்டச் விளையாட்டுக் கழகத்தினுடைய இளம் உறுப்பினர் நசீம் அவர்களை இந்த ஆட்ட நாயகன் விருதினை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கல்குடா டோன்ட் டச் விளையாட்டுக் கழகம் நடாத்தும் மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் திருவிழாவுக்கு இணை அனுசரணை வழங்குகிறார்கள். கியாஸ் பவுண்டேஷன் நிறுவனத்தினர். பசி என்பது ஒரு வலி, அந்த வலியை துடைப்பதே உண்மையான மனிதாபிமானம். கியாஸ் பவுண்டேஷன் நிறுவனம் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பசியால் வாடும் மக்களுக்கு உணவளித்து ஒரு பசியில்லா சமூகத்தை உருவாக்குவதாகும் இவர்களது மாபெரும் வேலை திட்டம். சமூகங்களை கட்டியெழுப்புவோம், எதிர்காலத்தை வளர்ப்போம் எனும் தாரக மந்திரத்துடன் இவர்கள் பயணித்து வருகிறார்கள். மனிதாபிமானம் மிக்க நல்லுள்ளங்களுக்கான அன்பான அழைப்பு. அன்புள்ள நல்லுள்ளங்களே, எமது இந்த தூய்மையான பணியில் நீங்களும் ஒரு பங்குதாரராக இணைந்து கொள்ள முடியும். பசியால் வாடும் ஒருவருக்கு உணவளிக்கும் இந்த உன்னத சேவையில் எம்முடன் கைகோர்த்து கொள்ளலாம். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறது கியாஸ் பவுண்டேஷன் நிறுவனத்தினர். பசிப்பினி போக்கும் மனிதாபிமானத்தின் சங்கமம். பசியில்லா உலகம் படைப்போம். கியாஸ் பவுண்டேஷன் நிறுவனத்துடன் இணைந்து பயணிப்போம். எமது புகைப்பட கலைஞர் பெர்னாஸ் அவர்களை அவசரமாக ஆட்ட நாயகன் விருதினை புகைப்படம் எடுக்க வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இடம்பெற இருக்கின்றது 2 அணிகளையும் பொறுத்தவரையில் இடம்பெற இருக்கின்ற போட்டியினை பொறுத்தவரையில் ஏறாவூர் வாரியர்ஸ் அணியினரை பொறுத்தவரையில் ஒரு அனுபவம் வாய்ந்த இளம் வீரர்களை கொண்டதொரு அணி. சகல துறைகளிலும் பிரகாசிக்கக்கூடிய வீரர்கள், சிறந்த வீரர்களை கொண்டதொரு அணியாக ஏறாவூர் வாரியர்ஸ் அணியினர் காணப்படுகிறார்கள். அதனை எதிர்த்து பல பிரச்சனை நடாத்த இருக்கின்ற சூப்பர் லைன்ஸ் அணியினரை பொறுத்தமட்டிலே விளையாடுகின்ற அனைத்து வீரர்களுமே பாடசாலையிலே உயர்தரத்திலே கல்வி கற்கக்கூடிய ஒரு இளம் வீரர்கள், இளம் துடிப்புள்ள ரத்தங்கள். பொறுத்தது பார்ப்போம். 2 அணிகள் சமபலம் மிக்க 2 அணிகள் இந்த காலிறுதி போட்டியிலே பல பரிசை நடாத்த காத்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். வெற்றி பெறுகின்ற அணி நாளைய தினத்திலே அரையிறுதி போட்டியில் எதிர்கொள்ள காத்திருக்கிறார்கள்.
இந்த காலிறுதி போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றியினை தனதாக்கிய அவர் ஒரே அணியினர் முதலில் களத்தடுப்பினை தீர்மானித்திருந்தார்கள். அந்த வகையில் முதலில் துடுப்படுத்தாட பணிக்கப்பட்ட சூப்பர் லயன்ஸ் அணியினரின் ஆரம்ப துடுப்பாடு வீரர்களாக மைதானம் விரைந்திருக்கிறார்கள். சச்சின் மற்றும் சர்வான் ஆகியோர் ஆரம்ப துடுப்பாடு வீரர்களாக மைதானம் விரைந்திருக்கிறார்கள். ஆரம்ப பந்து வீசுவதற்காக வேண்டிய அவர் ஒரே அணி சார்பாக மஃபாஸ் அளிக்கப்பட்டிருக்கிறார். வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து வீச்சு மிக சிறப்பானது பந்து வீச்சு விக்கெட் காப்பாளரின் கரங்களுக்கு பந்து சென்றடைந்திருக்கின்றது. ஓட்டமற்ற பந்தாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்ப பந்து ஒரு பரிமாற்றத்தினுடைய இரண்டாவது பந்தினை வீசுவதற்காக வேண்டி மஃபாஸ், மறுபடியில் ஆரம்ப துடுப்பாடு வீரர் சர்வான் அந்த பந்தினை எதிர்கொள்வதற்காக வேண்டி இளம் வீரர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரை எந்த விதமான போட்டிகளிலும் இரண்டு அணிகளும் தோல்வி பெறவில்லை. வீசப்பட்ட பந்து ரன் அவுட் செய்யக்கூடியது ஒரு வாய்ப்பு கைகூடவில்லை. இந்த வேளை உதிரி என்கின்ற அடிப்படையில் ஒற்றையோட்டம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. உதிரியில் இருந்து சூப்பர் லைன்ஸ் அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை ஆரம்பமாகின்றது. 4 பந்து ஓவர்களை கொண்ட போட்டியாக அமையப்பட்டிருக்கின்றது. ஒரு பந்து ஓவருக்கு தலா 4 பந்துகள் வீசப்படுகின்றன. மூன்றாவது பந்தினை வீசுவதற்கு மஃபாஸ், வீசப்பட்ட பந்து வீச்சு மற்றொரு சிறப்பானது ஒரு பந்து வீச்சு விக்கெட் காப்பாளரின் கரங்களுக்கு பந்து சென்றடைந்திருக்கின்றது. 3 பந்துகள் இந்த பந்து ஓவரிலே வீசப்பட்டிருக்கின்றது. பந்து வீச்சாளரால் எந்த விதமான ஓட்டங்களும் விட்டுக் கொடுக்கப்படவில்லை. உதிரி என்கின்ற அடிப்படையில் மாத்திரம் ஒரு ஓட்டம் விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்ப பந்து ஓவர் பரிமாற்றத்தின் இறுதி பந்தினை வீசுவதற்காக வேண்டி மஃபாஸ், மறுபடியில் ஆரம்ப துடுப்பாடு வீரர் சச்சின் அந்த பந்தினை எதிர்கொள்வதற்காக வேண்டி மிக சிறப்பானது ஒரு பந்து வீச்சு ஓட்டமற்ற பந்து ஓவராக நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆரம்ப பந்து ஓவர் மவாசினால் வீசப்பட்ட முதலாவது பந்து ஓவர் ஓட்டமற்ற பந்து ஓவராக நிறைவு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதுவரை ஒரு பந்து ஓவர் நிறைவு பெற்றிருக்கிற வேளையில் ஒரு ஓட்டம் மாத்திரம் பெறப்பட்டிருக்கிறது. எந்த விதமான விக்கெட் இழப்புகளும் இன்றி. இந்த போட்டியிலே வெற்றி பெறுகின்ற அணி நாளைய தினத்திலே அரையிறுதிப் போட்டியில் பல பரிசை நடத்த காத்திருக்கின்றது என்பதனையும் குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். நாளைய தினத்தில் எமது இந்த சுற்றுச்சூழலுடைய இறுதி நாள் நிகழ்வுகள் இந்த மைதானத்தை அலங்கரிக்க காத்திருக்கின்றது. இரண்டாவது பந்து ஓவரை வீசுவதற்கு ரெஃப்னாஸ் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஏராவூர் வாரியர்ஸ் அணி சார்பாக மறுபடியில் ரெஃப்னாஸினுடைய முதலாவது பந்தினை சந்திப்பதற்கு சர்வானை நோக்கி வீசப்பட்ட பந்து ஓட்டமற்ற பந்தாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து லாங் ஆன் திசையின் வழியாக தடுத்தாடப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பானது ஒரு களத்தடுப்பு ஒற்றையோட்டம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிடைக்கப்பட்ட ஒற்றையோட்டத்தோடு அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 2ஆக அதிகரித்திருக்கிறது. இந்த இன்னிங்ஸிலே முதலாவது துடுப்பு மட்டை மூலமான ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தனது பந்து ஓவர் பரிமாற்றத்தினுடைய 3வது பந்தினை வீசுவதற்காக வேண்டி பந்து வீச்சாளர் ரெஃப்னாஸ் வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து மிக சிறப்பானது ஒரு களத்தடு துடுப்பாட்டம். இந்த வேளையில் 4 ஓட்டம் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பானது ஒரு துடுப்பாட்டம். இன்னிங்ஸுக்கான முதலாவது 4 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 6ஆக அதிகரித்திருக்கின்றது.
இரண்டாவது பந்து ஓவர் பரிமாற்றத்தினுடைய இறுதி பந்தினை வீசுவதற்காக வேண்டி பந்து வீச்சாளர் ரெஃப்னாஸ் மறுபடியில் ஒரு நான்கோட்டு முன்னிலை பெற்ற உற்சாகத்தோடு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சச்சின் அந்த பந்தினை எதிர்கொள்வதற்காக வேண்டி வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து மிக சிறப்பான துடுப்பாட்ட இன்னிங்ஸுக்கான முதலாவது 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. கிடைக்கப்பட்ட 6 ஓட்டத்தோடு அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 12ஆக அதிகரித்திருக்கின்றது. 2 பந்து ஓவர்கள் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எந்த விதமான விக்கெட் இழப்புமின்றி 12 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. ஆரம்ப பந்து ஓவரில் ஒரு ஓட்டம் மாத்திரம் விட்டுக் கொடுக்கப்பட்டாலும் இறுதியாக வீசப்பட்ட ரிஃப்னாஸினுடைய பந்து ஓவரில் 11 ஓட்டங்கள் விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது பந்து ஓவரை வீசுவதற்காக வேண்டி அணியினுடைய தலைவர் அம்ஜத் தயாராகிக் கொண்டிருக்கிறார். இந்த முதலாவது இன்னிங்ஸ் நிறைவேறுவதற்கு 8 பந்துகள் மாத்திரம் எஞ்சியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். முதலில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்ற சூப்பர் லைன்ஸ் அணியிலிருந்து மீதம் இருக்கின்ற 8 பந்துகளிலும் எத்தனை ஓட்டங்களை தனதாக்கி எதிரடியான ஏறாவர் ஒரே அணியினருக்கு வெற்றி இலக்காக நிர்ணயிக்க காத்திருக்கின்றார்கள் என்பதனை தொடர்ந்து மூன்றாவது பந்து ஓவரின் முதலாவது பந்தினை வீசுவதற்காக வேண்டி ஏறாவர் ஒரே அணியினுடைய தலைவர் அம்ஜத், மறுபடியில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சர்வான், வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து மிக சிறப்பான துடுப்பாட்டம் மிஸ்காலிக் திசையினூடாக தடுத்தாடப்பட்டு 4 ஓட்டம் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சர்வானந்த 4 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 16ஆக அதிகரித்திருக்கின்றது. ஏறாவூர் வாரியர்ஸ் அணியினுடைய இறுதியாக வீசப்பட்ட 3 பந்துகளிலுமே 14 ஓட்டங்கள் எதிரணிக்காக விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து தடுத்தாடப்பட்டிருக்கிறது. லாங் ஆஃப் திசையின் வழியாக மேலிருந்த பந்து 6 ஓட்டமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பான துடுப்பாட்டம் கிடைக்கப்பட்ட 6 ஓட்டத்தோடு அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 22ஆக அதிகரித்திருக்கிறது. மூன்றாவது பந்து ஓவர் பரிமாற்றத்தின் மூன்றாவது பந்தினை வீசுவதற்காக வேண்டிய பந்து வீச்சாளர் அம்ஜத், வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து ஸ்காலக் திசையினூடாக தடுத்தாடப்பட்டிருக்கிறது. ஒற்றையோட்டம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 23ஆக அதிகரித்திருக்கிறது. தனது பந்து ஓவர் பரிமாற்றத்தினுடைய இறுதி பந்தினை வீசுவதற்காக வேண்டி அணியினுடைய தலைவர் அம்ஜத், மறுமுறையில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக மைதானம் விரைந்து மிக சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்ற சச்சின் அந்த பந்தினை எதிர்கொள்வதற்காக வேண்டி மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சு மிக நீண்ட இடைவேளைக்கு பின் ஒரு ஓட்டமற்ற பந்து நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஓவர் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 3 பந்து ஓவர்கள் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த விதமான விக்கெட் இழப்புமின்றி 23 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே சூப்பர் லைன்ஸ் அணியினரை பொறுத்தவரையிலே விளையாடுகின்ற அனைத்து வீரர்களும் பாடசாலை மாணவர்கள் ஒரு பாடசாலை அணியாக பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த மைதானத்தில் இந்த போட்டியில் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சுற்றுத்தொடரிலே இதுவரை சூப்பர் லைன்ஸ் அணி மட்டுமல்லாது ஏறாவூர் வாரியர்ஸ் அணியினர் இன்றைய நாளில் இடம்பெற்ற போட்டிகளில் எந்த விதமான போட்டிகளிலுமே தோல்வியினை பெறாமல் இந்த காலிறுதி போட்டி வரை முன்னேறி இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு விடயம். இன்னிங்ஸுக்கான இறுதி பந்து ஓவர் பரிமாற்றம் மைதானத்தில் வீசப்பட இருக்கின்றது. இறுதி பந்து ஓவரை வீசுவதற்காக வேண்டி இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் சனூஸ் அளிக்கப்பட்டிருக்கிறார்.
இறுதி பந்து ஓவர் பரிமாற்றத்தின் முதலாவது பந்தினை வீசுவதற்கு சனோஸ் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சர்வானை நோக்கி வீசப்பட்ட பந்து வீச்சு ஓட்டமற்ற பந்தாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னிங்ஸ் நிறைவு பெறுவதற்கு 3 பந்துகள் மாத்திரம் எஞ்சிருக்கிறது. வெற்றி பெறுகின்ற அணி அரையிறுதி கால வாய்ப்பினை தக்க வைக்கும். தோல்வி பெறுகின்ற அணி தொடரில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய தினத்திலே பிற்பகல் 6 மணியில் இருந்து எமது இன்றைய நாளுக்கான இறுதி நாளுக்கான போட்டிகள் இந்த மைதானத்தை அலங்கரிக்க காத்திருக்கின்றது. தொடர்ந்தும் இரண்டாவது பந்தினை வீசுவதற்கு சனூஸ் வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து தடுத்தாடப்பட்டிருக்கிறது. ரன் அவுட் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கைகூடவில்லை. ஒற்றையோட்டம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. லெக் பைஸ் என்கின்ற அடிப்படையில் அந்த உதிரியாக ஒற்றையோட்டம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இருபத்தி 4 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 பந்துகள் மாத்திரம் எஞ்சிருக்கின்றது. நிறைவு பெறுவதற்கு வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து மேல் இருந்த பந்து பிடியெடுக்கும் சந்தர்ப்பம் ஆட்டமிழப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. லஃப்ரீஸிடம் பிடிகொடுத்து முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்த துடுப்பாட்ட வீரர் சச்சினின் விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இன்னிங்ஸுக்கான இறுதி பந்து வீசப்பட இருக்கின்றது. இறுதி பந்தினை சந்திப்பதற்காக புதிய துடுப்பாட்ட வீரர் விஜய் மைதானம் விரைந்திருக்கிறார். மிக சிறப்பானதொரு பந்து வீச்சு. இந்த வேளை மற்றொரு ஓட்டமற்ற பந்து ஓவர் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பந்து ஓவரிலே ஒரு ஓட்டம் லெக் பைஸ் என்கின்ற அடிப்படையில் உதிரியாக விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போட்டியிலே ஆரம்ப பந்து ஓவர் மற்றும் இறுதி பந்து ஓவர் ஆகியன ஓட்டமற்ற பந்து ஓவர்களாக நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வேளை இன்னிங்ஸ் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கே ஜெம்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட். ஒவ்வொரு கல்லிலும் ஒரு கலை வண்ணம், ஒவ்வொரு ஜொலிப்பிலும் ஒரு தனித்துவம். எமது கல்குடா டோல் டச் விளையாட்டுக் கழகம் நடாத்தும் மாபெரும் மின்னொளியிலான கிரிக்கெட் திருவிழாவுக்கு பெருமை மிகு அனுசரணையாளர்களாக கைகோர்க்கிறார்கள் கே ஜெம்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினர். உயர்தரமான மற்றும் தூய்மையான மாணிக்க கற்களை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் ஒரு நம்பிக்கையான இடம். ஒவ்வொரு கல்லிலும் அசல் பிரகாசம் என்பதே எமது தாரக மந்திரம். பல வருட அனுபவத்துடன் நேர்மையான சேவை மற்றும் வெளிப்படைத்தன்மையான வர்த்தக சேவையை வழங்குகிறார்கள். நீங்கள் அரிய வகை மாணிக்க கற்களை தேடுகின்றீர்களா? அல்லது உங்கள் கைவசம் உள்ள கற்களை சரியான விலைக்கு விற்பனை செய்ய விரும்புகின்றீர்களா? இன்றே அழையுங்கள் 077 73 78 592. கே ஜெம்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட். மாணிக்கக்கல் வர்த்தகத்தில் உலகில் உங்கள் நம்பிக்கைக்குரிய பங்காளர். முக்கியத்துவம் வாய்ந்த போட்டி. 2 அணிகளும் ஒன்றுக்கொன்று சளைத்தவர்கள் அல்ல என்கின்ற ரீதியில் போட்டியினை வழங்கக்கூடிய 2 அணிகள் இதுவரை எந்த விதமான போட்டிகளிலும் தோல்வி பெறாமல் காலிறுதி வரை முன்னேறி இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். முதலாவது பந்து ஓவரை வீசுவதற்காக வேண்டி பந்து வீச்சாளர் வினோகர் அழைக்கப்பட்டிருக்கிறார். வேறுபடையில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அணியினுடைய தலைவர் அம்ஜத். வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து தடுத்தாடப்பட்டிருக்கிறது. லாங் ஆன் திசையின் வழியாக மேல் இருந்த பந்து 6 ஓட்டமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. தான் சந்தித்த முதலாவது பந்தினை 6 ஓட்டமாக மாற்றி அமைத்திருக்கிறார் அம்ஜத்.
முதலாவது பந்து ஓவர் பரிமாற்றத்தின் இரண்டாவது பந்தினை வீசுவதற்கு வினோகர் மறுபடியில் 6 ஓட்ட போட்டியை பெற்ற உற்சாகத்தோடு அணியினுடைய தலைவர் ஆரம்ப துடுப்பாடு வீரர் அம்ஜத் அந்த பந்தினை எதிர்கொள்வதற்காக வேண்டி 15 பந்துகளுக்கு 19 ஓட்டங்கள் தேவைப்படுகின்றது. வீசப்பட்ட பந்து மேலே இருந்த பந்து பிடியெடுக்கும் சந்தர்ப்பம் மிக முக்கியமானதொரு பிடியெடுப்பு போட்டியினை மாற்றக்கூடியதொரு பிடியெடுப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆரம்ப விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அணியினுடைய தலைவர் அம்ஜத் 2 பந்துகளை சந்தித்து 6 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் பிடியெடுப்பு மூலம் ஆட்டமிழந்த மைதானத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறார். ஆட்டமிழந்த மைதானத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கும் துடுப்பாடு வீரர் அம்ஜத்தினுடைய இடத்திலே இருப்பதற்காக வேண்டிய ஒரு அனுபவம் வாய்ந்த துடுப்பாடு வீரர் நஃபீஸ் மைதானம் இருந்து கொண்டிருக்கிறார். நிதானமான முறையிலும் அதிரடியான முறையிலும் போட்டியின் போக்குக்கு ஏற்றாற் போல் துடுப்படுத்தாடக்கூடிய ஒரு துடுப்பாடு வீரர் நஃபீஸ் ஒரு அனுபவம் வாய்ந்த துடுப்பாட்ட வீரரும் கூட பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போட்டியில் 14 பந்துகளை சந்தித்து 19 ஓட்டங்களை பெற வேண்டும். இரண்டாவது விக்கெட் இணைப்பாட்டத்திற்காக வேண்டிய மைதானம் விரைந்திருக்கிறார் நஃபீஸ். பொறுத்திருந்து பார்ப்போம். மூன்றாவது பந்தினை வீசுவதற்காக வேண்டிய வினோகர் கடந்த போட்டியில் ஆட்ட நாயகன் விருதினை தக்க வைத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரு விடயம். பந்து வீச்சாளர் வினோகர் வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து மிக நிதானமாக தடுத்தாடப்பட்டிருக்கின்றது. ஒற்றையோட்டத்தோடு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 7 அதிகரித்திருக்கிறது. ஆரம்ப பந்து ஓவர் பரிமாற்றத்தினுடைய இறுதி பந்து மைதானத்தில் வீசப்பட இருக்கிறது. ஆரம்ப பந்து ஓவர் பரிமாற்றத்தினுடைய இறுதி பந்தினை வீசுவதற்காக வேண்டிய வினோகர் மறுபடியில் மற்றொரு ஆரம்பத்தோடு பட வீரர் அசாருதீன் அந்த பந்தினை எதிர்கொள்வதற்காக வேண்டி வீசப்பட்ட பந்து தடுத்தாடப்பட்டிருக்கிறது. மிட் ஆஃப் திசையின் வழியாக மேல் இந்த பந்து அசாருதீனின் துடுப்பு பட்டை மூலம் 6 ஓட்டப்பட்டு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஓவர் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒரு பந்து ஓவர் நிறைவு பெற்றிருக்கின்ற வேலை ஒரு விக்கெட்டினை இழந்து 13 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 12 பந்துகளுக்கு 12 ஓட்டங்கள் பெற வேண்டும். இந்த போட்டியில் வெற்றிகளை தரதாக்க வேண்டுமானால் இதுவரை 2 அணிகள் அரையிறுதிக்கான வாய்ப்பினை தக்க வைத்திருக்கிறார்கள். மீராக்கணி என்டி டெம்பர்ட் அணியினர் அரையிறுதிக்கான வாய்ப்பினை தக்க வைத்திருக்கிறார்கள். அதே போன்று கல்குடா டோன் டச் விளையாட்டுக் கழகத்தினர் அரையிறுதிக்கான வாய்ப்பினை தக்க வைத்திருக்கிறார்கள். அரையிறுதிக்கான 3வது அணியினை தெரிவு செய்கின்ற போட்டி மைதானத்தில் தற்சமயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து தடுத்தாடப்பட்டிருக்கிறது. வேலை 4 ஓட்டம் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. நஃபீஸின் துடுப்பு பட்டை மூலம் அந்த 4 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 17 அதிகரித்திருக்கின்றது. இன்னும் 11 பந்துகளுக்கு 8 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமானால் இரண்டாவது பந்தினை வீசுவதற்காக வேண்டி பந்து வீச்சாளர் டிலெக்ஸ்
வேகம் பெற்று வீசப்பட்ட பந்துக்கு ஆட்டமிடப்பட்டு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. லில்ஸ்கூப் முறையில் துடுப்படுத்தாட தனித்திருந்தாலும் துடுப்பு மட்டை பந்து படாமல் விக்கெட் முனைகளை தகர்த்திருக்கின்றது. இதுவேளை நஃப்ரீஸ் ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறார். நஃப்ரீஸின் இடத்தினை நிரப்புவதற்கு புதிய துடுப்பாட வீரர் சனூஸ் மைதானம் விரைந்து கொண்டிருக்கிறார். என வெற்றியினை தனதாக்க வேண்டுமானால் 10 பந்துகளுக்கு 8 ஓட்டங்கள் தேவைப்படுகின்றது. 4 விக்கெட்டுகள் கைவசம் இருக்கின்றது. மைதானத்திலே ஆரம்ப துடுப்பாட வீரர் அசாருதீன் நிலைத்திருந்து துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார். வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து வீச்சு சிறப்பானது ஒரு பந்து வீச்சு ஓட்டப்பட்ட பந்தாக வீசப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது பந்து ஓவர் பரிமாற்றத்தின் இறுதி பந்தினை வீசுவதற்காக வேண்டி திலக்ஸ் பயர்முறையில் புதிய துடுப்பாட வீரர் சனூஸ் அந்த பந்தினை எதிர்கொள்வதற்காக வேண்டி வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து மற்றொரு சிறப்பானதொரு பந்து வீச்சு சிறப்பானதொரு பந்து ஓவர் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வேலை 2 பந்து ஓவர்கள் நிறைவேற்றிருக்கிற வேலை 2 விக்கெட்டுகளை இழந்து 17 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். வெற்றியினை தனதாக்க வேண்டுமானால் 8 பந்துகளை சந்தித்து 8 ஓட்டங்களை பெற வேண்டும். இந்த போட்டியில் வெற்றியினை தனதாக்க வேண்டுமானால் போட்டியில் 25 என்கின்ற வெற்றி இலக்கினை நோக்கித்தான் ஏராவூர் வாரியர்ஸ் அணியினர் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நாணய சுழற்சியில் வெற்றியினை தனதாக்கி முதலில் களத்தடுப்பினை தீர்மானித்திருந்தார்கள் ஏராவூர் வாரியர்ஸ் அணியினர். அந்த அடிப்படையில் முதலில் துடுப்படுத்தாட பணிக்கப்பட்டிருந்த சூப்பர் லைன்ஸ் அணியினர் மட்டுப்படுத்தப்பட்ட 4 பந்து ஓவர்கள் நிறைவின் வேளையில் ஒரு விக்கெட்டினை இழந்து 24 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். பதிலுக்கு 25 என்கின்ற வெற்றி இலக்கினை நோக்கி துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்ற ஏராவூர் வாரியர்ஸ் அணியினர் இதுவரை 2 பந்து ஓவர்கள் நிறைவேற்றிருக்கின்ற வேளையில் 2 விக்கெட்டுகளை இழந்து 17 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 8 பந்துகளுக்கு 8 ஓட்டங்கள் தேவைப்படுகின்ற போட்டியில் வெற்றியினை தனதாக்க வேண்டுமானால் குளோசனினால் வீசப்பட்ட முதலாவது பந்து அசாரதியினால் தடுத்தாடப்பட்டு 6 ஓட்டம் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. 2 ஓட்டங்கள் மாத்திரம் தேவைப்படுகின்ற போட்டியில் வெற்றியினை தனதாக்க வேண்டுமானால் மிக சிறப்பானதொரு பந்து வீச்சு ஓட்டமற்ற பந்தாக வீசப்பட்டிருக்கிறது. 6 பந்துகளுக்கு 2 ஓட்டங்கள் தேவைப்படுகின்றது. போட்டியில் ஏராவூர் வாரியர்ஸ் அணியினர் வெற்றியினை தனதாக்க வேண்டுமானால்
வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து தடுத்தாடப்பட்டிருக்கிறது. 6 ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. போட்டியிலே 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஏறாவூர் வாரியர்ஸ் அணியினர் வெற்றியினை தனதாக்கி அரையிறுதிக்கான வாய்ப்பினை 3வது அணியாக தன்னுடைய பேரினை பதித்திருக்கிறார்கள். இடம்பெற்று நிறைவுக்கு கொண்டு வரப்பட்ட போட்டியினுடைய ஆட்டநாயகன் விருது வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. இந்த ஆட்டநாயகன் விருதினை எமது டோண்டச் விளையாட்டுக் கழகத்தினுடைய உறுப்பினரும் மீராவுடை அல் ஹிதாயா மகாவித்யாலயத்தினுடைய விளையாட்டு பயிற்றுவிப்பாளருமான சிஃபான் அவர்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த போட்டியில் வெற்றியீட்டிய ஏறாவூர் வாரியர்ஸ் அணி சார்பாக ஆட்டநாயகனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆரம்ப துடுப்பான வீரர் அசாருதீன் இந்த போட்டியினுடைய ஆட்டநாயகனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கான ஆட்டநாயகன் விருதினை பெற்றுக்கொள்ள வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நாளிலே பிற்பகல் 6 மணி தொடக்கம் இருந்து இறுதி நாள் போட்டிக்கான நிகழ்வுகள் அனைத்தும் இந்த மைதானத்திலே இடம்பெற காத்திருக்கின்றது என்பதனை அறிய தருகின்றோம். அசாருதீன் அவர்களை ஆட்டநாயகன் விருதினை பெற்றுக்கொள்ள அவசரமாக வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த போட்டியில் ஆட்டநாயகனாக தெரிவு செய்யப்பட்ட அசாருதீன் அவர்களை ஆட்டநாயகன் விருதினை பெற்றுக்கொள்ள அவசரமாக வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.